காரணம் முன்னரே சொல்லி இருக்கிறேன். தத்திரி புறாக்கள் யாராவது தேடி பார்த்தனீங்களா? தத்திரி புறாக்கள் என்றா என்னன்ட்டு இப்பவும் தேடி பார்த்தா ஷேர் பண்ணலாம். யாராவது நானும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு வகை புறாக்கள். அந்த கதை எங்களுக்கு என்ன சொல்லுது என்று கேட்டால், அது ஒரு ஆசிரியர் மாணவர்கள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு மாணவர்களிடம் சொன்னாராம், படித்த எல்லாத்தையும் கக்கி போட்டு போங்கூடாண்டு. அவங்க எல்லாரும் படித்த எல்லாத்தையும் கக்கி விட்டாங்களாம். உடனே தன்னுடைய அணுக்கமான மாணவர்களை சொன்னதான் இது எல்லாம் எடுங்கூடாண்டு. அவர்கள் தத்திரி புறாக்களாக உருமாறி அவ்வளத்தை உண்டார்கள். அந்த பகுதி தான் தத்திரி. இது நடைமுறையில் அதனுடைய உட்கருத்தை பார்க்க வேணும். இப்பொழுது ஒரு கதைக்கு பின்னால ஒரு கதைக்கு கதையாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு தத்துவம், ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவார், முப்புரன் செற்றனர் என்பவர்கள் மூடர்கள். சிவபெருமான் முப்புறம் எரித்ததான ஒரு கதை இருக்கு. தேவாரம் முழுக்க பாடியிருப்பார்கள். திரிபுரம் எரித்த சிவன் என்று. 3 அசுரர்கள் இருந்த கோட்டைகள் இருந்தன. அதில் உங்களை ஆட்களை அழித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தது. அந்த 3 கோட்டைகளையும் ஒருவர் ஒரே நேரத்தில் அழித்தால்தான் அழிக்கலாம். அதுவும் ஒரே நேரத்தில் 3ஐயும் அழிக்க வேணும், சைமல்டேனியஸ்லி என்று. அப்ப அதற்குத்தான் சிவபெருமான் 3ம் ஒரு நேர்கோட்டில் வருகின்ற ஒரு காலத்தில் அதில் அழித்தார் என்று இருக்குது. அது கதை, புராண கதை. ஆனால் அதில் முப்புறம் என்பது மும்மல காரியம் உண்டு. முப்புறம் என்பது எங்கள் ஆன்மா அழுக்குகளாகிய ஆணவம், கண்மம், மாயை. எங்களுடைய கர்மா, எங்களுடைய மாயா, எங்களுடைய தி பேசிக் டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ். அதான் ஆணவம். ஈகோ இல்லை. ஈகோ உட்பட பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிற அடிப்படை அது இந்த 3ஐயும் தான் சொல்றது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த கதைக்குள்ளே ஒரு உட்பொருள் இருக்குது. உட்பொருள் ஒரு இடமும் பெருசா சொல்லி இல்லை. உள்ளாண்டு பார்த்தபோது இந்த புறாக்களுக்குரிய ஒரு தன்மை இருக்கிறது. எங்கள் வீட்டிலையும் நாங்கள் புறாக்கள், எங்கள் பழைய வீடுகள் பெரிய சுவர், சுண்ணாம்பு சுவர். அந்த சுவருக்கு மேலே கூடு கட்டும். கூடு கட்டினால் பார்த்தால் அது ஊருலகம் எல்லாம் இருந்தெல்லாம் தானியங்களை கொண்டு அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அது ஊர்லகம் எல்லாம் தானியம் கொடுக்கறது என்னென்று தெரியுமெண்டா, சிலவுகளை இந்த புறா குஞ்சை பிடிக்கிறதுக்கு பாம்பு வருவிடும், சாரை பாம்பு. பத்தத்தில் நாங்கள் கண்டுட்டா பாம்பை கலைச்சு தடியால் தட்டி விழுத்தி எல்லாம் இல்லைண்டா பாம்பு அரைகுறையா விழுங்கின குஞ்சையும் விட்டுட்டு ஓடிடும். அந்த குஞ்சு செத்துப்போம். அந்த குஞ்சுகளுக்கு செட்டை இருக்காது, இறகுகள் இல்லை. அந்த இறப்பையில பார்த்தா எல்லாம் இருக்கு. எள்ளு, பயறு, உளுந்து, நெல், இந்த ஊர்ல எல்லாம் இருக்கிற எல்லா தானியங்களும் அந்த இறப்பைகளால தெரியும். அது அதே மாதிரியாக புராணங்கள்ல ஒரு விருத்தி என்றா ஜீவனோபாயம். விருத்தி என்றா சமஸ்கிருத சொல்லு கருத்து ஜீவனோபாயம் என்றா சாப்பாட்டுக்கு என்ன தொழில் செய்கிறீங்கள்ன்றதான் விருத்தி. ஜீவனோபாயம் விருத்தி, தொழில், வினயம் என்று சொல்றார். அப்ப அதுல ஒரு ஜாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேன சம்சிதா நமஸ்தஸ்சை 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 நமோ நமகாண்டு நாங்க படிக்கிறோம். தேவியினுடையது. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்திலும் விருத்தி வடிவில் உரைகிறாளோ, விருத்தி என்றது என்ன வயிற்று பாட்டுக்கு அது என்ன செய்யுது, ஒன்று செய்யும் தானே, அது வழியில் உரைகிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அந்த விருத்தி சொல்றது திருப்பி சொல்லுங்க. ஜாதேவி சர்வபூதேஷு, அது ஒரு தோத்திரம் இருக்குது. தேவ ஊச்சு என்று சொல்றது. அது தொடர்ச்சியான தோத்திரம். ஒரு ஜாதேவி அதுல நிறைய இருக்கு. வேணுமெண்டா ஒன்றை ஷேர் பண்ணி விடுறேன், நீங்க ஞாபகப்படுத்தின இந்த குரூப். ஜாதேவி சர்வபூதேஷு பூதேஷு எல்லா பூதம்ண்டா இங்க உயிர்கள், எல்லா உயிர்களிடத்திலும். விருத்தி தமிழ் எழுதிக்க விருத்தி என்று எழுதுவோம். ஆனா எழுத படிக்கும் பொழுது இவ்வண்ணா எழுதி ரூணா தன்னா தீன விருத்தி ரூபேன ரூபேன சம்ஸ்திதா சம்ஸ்திதா யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேன சம்ஸ்திதா
யாதேவி சர்வ பூதேவி விருத்தி பூதேத பூதேஷு பூதேவி வராது. பூதேஷு 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 ஏஷு என்ற ஆளி எல்ல இலும் என்ற வரும். விருத்தி ரூபேன சம்ஸ்திதா. நமஸ்தஸ்சை நமஸ்தே அப்புறம் நமஸ்தஸ்சை 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 பக்கத்துல 3 போட்டா தெரியும் உங்களுக்கு. 3 மூன்று நமஸ்தே நமஸ்தஸ்சை 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 நமோ நமஹ. அப்ப அந்த விருத்தி என்றால் ஜீவனோபாயம். அதில் ஒரு விருத்திக்கு பெயர் உஞ்ச விருத்தி. உஞ்ச விருத்தி உஞ்ச விருத்தி என்றால் புறாக்களை போல ஜீவிக்கிறது. அந்த காலத்துல சில பேர் அப்படி இருந்திருக்கணும். மகாபாரதத்திலே ஒரு கதை வரும். கீரிப்பிள்ளை கதை ஒன்று தெரியும் உங்களுக்கு. என்ன மகாபாரதத்துல சில பேருக்கு தெரியும். அதில் ஒரு பிராமணனுடைய கதை வருவார். உஞ்ச விருத்தி பிராமணர். உஞ்ச விருத்தி என்றா புறாவை போல 2 விஷயம் சொல்லுவேன். உஞ்ச விருத்தி ஒன்று இருக்குது, மற்றது முதலைய போல பாம்பை போல எல்லாம் இருக்குது. சிலது வந்து பட்டினத்தார் சொல்லுவாரு, இருக்கும் இடந்தேறி உணவு வந்தால் அழிய நான் தேடிப்போய் உணவு கேட்க மாட்டேன்னு ஒரு பாடல் இருக்குது. அதை சொல்லுவா, இருக்கும் இடம் தேடி உணவு வாரது வந்து சொல்லுவார்கள் முதலை என்று. முதல்ல வெளியில போய் உணவு தேடுறேன், இருக்கிற இடத்துல வந்தா தான் சாப்பிடும். அதுக்கு ஒரு விருத்தி. அப்படி இதுல ஜாதேவி சர்வபூதேஷு என்றதுல அங்க சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா, ஜாதேவி சர்வபூதேஷு. இதுல இருந்து விருத்தி என்பது உஞ்ச விருத்தி என்றால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எல்லா இடமும் அலைந்து திரிந்து அறுவடை செய்கிற இடங்கள், தானியங்களை பிரித்து பதப்படுத்துகிற இடங்கள், விற்பனை செய்கிற இடங்கள், ஏத்தி இறக்குற இடங்கள், அதுகளில் கொட்டுண்டு சிந்துற தானியங்களை பொறுக்குவார்கள். கூட்டி பொறுக்கி எடுத்து அதை வீட்டை கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி, அதுல பலதும் பத்தும் இருக்கும், அதை பதப்படுத்தி சமைத்து சாப்பிடுவோம். எங்களோட ஊர்லயும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் வயல் அறுவடை இப்ப எல்லாம் இருக்கும் தெரியாது, அறுவடை செய்கிற அரிய வட்டைக்குள்ள கொஞ்சம் பேர் வரிவினம் சின்ன பெட்டியலோட வந்து ஒரு சின்ன அளவாங்குவேர், ஒரு சின்ன இது கத்தி எல்லாம் வச்சிருப்பார்கள், கொட்டுன்ற கதிர்கள், அதோட எலி பொந்துகள் இருக்கும் வயல்வெளியில். அப்ப அதை இதண்டு எலி சேகரிச்சு வச்சிருக்கிற நெற்கதிர்களை எடுப்பார்கள். அது மண்ணுக்குள்ள இருக்கும், அதெல்லாம் எடுத்து பட்டிக்க போட்டு அது பெரிய பட்டி வந்துடும். 2-3 கொட்டை அரிசி அளவுக்கு ஒரு நாளைக்கு சேர்ந்து கதிர்கள் மற்றது கொட்டுன்றது அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போவார்கள். அதை போய் துப்புரவாக்கி நெல்லு குத்தி அப்படி. அதான் உஞ்ச விருத்தி. அந்த மாதிரியாக புறாக்கள் எல்லா இடமும் பல இடங்களிலும் போய் பலதும் பத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து தண்ட குஞ்சுகளுக்கு கொடுக்கும் புறா. அப்ப இந்த என்ன நடந்திருக்கண்டா, ஒரு குருகுலம் நடத்தி கொண்டு, ஸ்கூல்ஸ் இருக்குத்தானே இப்ப மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது, குருகுலங்கள் பல பேர் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப மாதிரி எல்லாம் கம்யூனிகேஷன் கிடையாது, தந்தி கிடையாது, தபால் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அப்ப இடையிலே ஆட்கள் சந்தித்தால் தான் உண்டு. அதிலும் குறுகிய சந்திப்புகள் கஷ்டம். அப்ப இந்த குரு ஒரு டிவைஸ் ஒன்று வச்சிருந்திருக்கணும். இங்க இருக்கிற தன்னுடைய குருகுலத்து மாணவர்களை எல்லா இடமும் அனுப்புறார் மற்ற ஸ்கூல்ஸுக்கு. ஒரு அறிமுக கொடுத்து அனுப்பி இருப்பார். இவர்கள் அங்கே போய் சில காலம் தங்கி இருந்து அங்கே கற்பிக்கப்படுகின்ற விஷயங்களை கிரகித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் திருப்பி ஒரு டைம் லைன்ல. இப்ப நாங்கள் இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இருந்து சில வேளை கோ ப்ரோக்ராம் இருக்குது, அல்லது அப்ரெண்டிஷிப் கிளினிக்கும் வருவார்கள் சில பேர். அப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கக்குள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அனுப்புறோம், பீடியாட்ரிஷனுக்கு அனுப்புறது, சர்ஜனுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி இவையும் அனுப்பி இருக்கணும். எல்லாரும் அங்கே எல்லாம் போய் படிச்சு கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கக்குள்ள தாங்கள் ஒவ்வொரு இடங்களையும் கற்றுக்கொண்டு வந்ததே வழியிலே சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல இவர் அப்படி சொன்னார், அது எல்லாத்தையும் சொல்லுகிறார். அது எல்லாத்தையும் தொகுத்ததுதான் இந்த உபநிடதம். தத்தெரி புறாக்களை போல பறந்து திரிந்து சேர்த்து கொண்டு வந்த பலதும் பத்துமான ஆன்மீக விடயங்களை உரையாடல் ரீதியாக ஒரு குரு சொல்லுவது போல அதை வச்சிருக்கு. அதுதான் இதுக்கு தத்திரி தானா தத்திரி என்னடா இதுக்கு பெயர் தைத்திரிய உபனிஷத். தத்திரி புறாக்கள் வடிவத்துல வந்து சொன்னதால இது தைத்திரிய உபனிஷத். உபநிடதம் என்று தமிழ்ல சொல்லுவார்கள், உபனிஷத் என்று வடமொழியில சொல்லுவாங்க. அப்ப தத்திரி புறாக்கள். அப்ப இப்படி வந்து சொன்னதுனால இது ஒரு தொகுப்பாக பல பேருடைய ஒரு ஆளுண்ட கருத்து இல்லை, பல பேருடைய கருத்துக்களும் இங்கே தொகுத்து சொல்லப்படுது. அது உண்டு. சிக்ஷாவலியில பார்த்தால் இந்த மாணவருடைய நடத்துகிற குரு முதல் தன்னுடைய வணக்கத்தை சொல்லுவேன். எனக்கு மாணவர்கள் எல்லா இடத்துல இருந்தும் வர வேண்டும், அது ஒரு பிகினிங் என்ன சொல்லுவார்கள். நாங்க சொல்லுவோம்,
ஸ்கூல்ல ஓப்பன் ஹவுஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆமா. அந்த மாதிரி இவரும் தொடக்கத்துல என்ன வருஷ தொடக்கத்துல புதிய மாணவர்கள் வந்து சேரைக்குள்ள அவர் சொல்லுகிற ஒரு ப்ரேயர் வைங்குவன், ஒரு இனாகிரேஷன் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வைக்கக்குள்ள ஸ்கூல்ல செய்விடும் ப்ரேயர்ஸோட அந்த மாதிரி எனக்கு எல்லா திசைகள்ல இருந்து மாணவர்கள் வர வேண்டும், நல்ல புத்தி உள்ள மாணவர்கள் வர வேண்டும், சிரத்தை உள்ள மாணவர்கள் வர வேண்டும், புலநடக்க உள்ள மாணவர்கள் வர வேண்டும், இந்த மாணவர்களிடம் இருக்கிற அளவுக்கு என்னுடைய செல்வங்கள் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், வளங்கள் இருக்க வேண்டும், புகழ் இருக்க வேண்டும் என்றெல்லாம் போட்டு பிரார்த்திப்பார். அது முதலாவது. அதுல பிறகுதான் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்து இதுல கடைசியாக சொன்னது வந்து சுவாத்தியாய பிரவசனம். பிரவசனம் என்றா பேசுறது, வெளியில சொல்றது, வெளிப்படுத்துறது பிரவசனம், எக்ஸ்பிரசிவ் பிரவசனம். ஸ்வ அத்தியாய சுவ என்றால் தனக்கு சுயமாக, ஒருவர் சுயமாக படிக்க வேண்டிய செய்ய சுவ என்றால் சுவதந்திரம் என்றால் சுதந்திரம், சுவதந்திரம் சுவதந்திரம் என்றால்தான் சுதந்திரம் என்றால் தானாக சுயமாக செயற்படுதல். அப்ப சுவ அத்தியாயம் என்றால் சுயமாக அத்தியனம். அத்தியனம் என்றது இங்க படித்தல், மற்றது அதை படித்ததை வாழுதல், அதன்படி அனுபவிக்குதல், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். அந்த விதத்துல சுவாத்தியாய பிரவசனத்துல தான் நாங்கள் போன முறை பார்த்தனாங்க. சுவாத்தியாயத்துல என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருப்பேன். போன முறை அது பகிர்ந்தது என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறேன், மற்றது வர வர சொல்லலாம். இந்த சுவாத்தியாய பிரவசனத்துல முடிக்கைக்குள்ள சொல்லுவார், இந்த இப்படித்தான் சொல்லுவார். கடைசியாக சொல்லிக்க ஆரரர் சொல்றார் சொல்லுவார். ராதீதரர் சொன்னது இப்படித்தான் என்கிறார். ராதீஸ்வரர் வந்து சத்தியமே முக்கியம் என்கிறார், பௌருஷிஷ்டி தவமே முக்கியம் என்கிறார், முட்களுடைய மகன் நாகர் சுவாத்தியாயமும் பிரவசனமுமே முக்கியம் என்கிறார். அப்படியே இந்த ஒவ்வொரு அதெல்லாம் ஒவ்வொரு பெயர் இங்கேதான் முதல் கேள்விப்படுறோம் அந்த பெயர்களை. இவர்கள் எல்லாம் வெவ்வேறு அந்த நாள்ல இருந்த வெவ்வேறு ஸ்கூல்ஸ் நடத்தின ரிஷிகள். அந்த ஸ்கூல்ஸ்ல என்னென்ன சொல்லி கொடுத்திருக்கணும் என்றதை வந்து சொல்லினோம். அதுல இந்த சுவாத்தியாய பிரவசனம் முடிஞ்சு, சுவாத்தியாய பிரவசனாபியாம்னு பிரமதி தப்யம் என்று முடிஞ்சது. இன்றைக்கு அடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, சுயமாக செய்யறதுக்கு இப்ப கன்வகேஷன் ஸ்பீச் வரப்போகுது. நேற்று ஒரு இது வந்தது, தமிழ்வாணன் சொன்னார், இது வந்து கன்வகேஷன், மாணவர்கள் வெளியேறுகிற பொழுது வருகிற ஸ்பீச் என்று. ஆனால் இதை ஒவ்வொரு விதமா பார்க்கறது. நான் இதுவரை பார்த்தது சுவாத்தியாயம், என்னென்னத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், பிராக்டிஸ் பண்ண வேண்டும், அறிய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவதாக இருந்தது. இனித்தான் அந்த படிப்பு முடிந்து வெளியில போற மாணவர்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி. இது வந்து நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட் எவர் ரெக்கார்டட் கன்வகேஷன் ஸ்பீச் இன் த ஹிஸ்டரி என்று சொல்லலாம். எனக்கு மற்ற மொழிகள்ல எனக்கு பாண்டித்தியம் இல்லை, சில வேலை கிரேக் ரோம் அதுகளில் இருந்திருக்கலாம் சிலதுகள். எங்கட இதில் அந்த நாளையில ஒரு கன்வகேஷன் முடிஞ்சு போகைக்குள்ள அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் நிறைவு நாளில் சொல்லுற உரை அல்லது அறிவுரைகளின் தொகுப்பாக அது இருக்குது. அதை பார்ப்பேன் நாங்கள். இப்ப அந்த சாந்தி பாடத்தை ஒரு ஆள் சொல்றீங்களோ? சகனாபவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை ஏதஸ்வினாவடிதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகம் வ்ருஷர்வச. இது வந்து 10ஆக வருகிறது. நான் நினைக்கிறேன் இதுகம் பிரம்மஞான பிரகாசகம் இந்த சுவாத்தியாயத்தின் முடிவுரையாகத்தான் வருகிறது. அதுக்கு அங்கால தான் அந்த கன்வகேஷன் ஸ்பீச் அங்கால வருகிறது. இதை படிப்பேன். இதில் ஒரு அகம் விருஷரேரிவா. அகம் என்பது நான் என்ற கருத்துல வருகிறது. விருட்சம் என்றா எல்லாருக்கும் தெரியும், மரம். ரேரிவா
கீர்த்தி பிருஷ்டங் கிரேரிவ. கீர்த்தி பிருஷ்டங் கிரேரிவ. கீர்த்தி கண்டா எல்லாருக்கும் தெரியும். கீர்த்தி கண்டா என்ன? புகழ் இல்லையா? புகழ் புகழ். அல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச கீர்த்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கிறது. ஊர்த்வ பவித்ரோ வாஜினி வாஜினீஸ்வம் ருதம் அஸ்மி. அஸ்மி. ஊர்த்வ பவித்ரோ வாஜினி வ ஸ்வம் ருதம் அஸ்மி. அஸ்மி என்றா இருக்கிறேன். அஸ்மி என்றா இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுவன். நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் ஐயா வாசிக்க ஆமாம், நான் சொல்லிட்டு வரேன், பிரிச்சு சொல்லிட்டு வரேன். அதுலேருந்து ஓ அகம் பிரக்ஷரேரிவ கீர்த்தி பிருஷ்டங் கிரேரிவ ஊர்த்வ பவித்ரோ வாஜினி ஸ்வம் ருத அஸ்மி. ஸ்வம் ருதம் அஸ்மி. அடுத்தது திராவிணஹும். அப்படி ஒரு அடையாளம் வந்த அப்படி வந்தா ஹும் அண்டு ஹும். திராவிணஹும் ஸ்வர்சசம். திராவிணஹும் ஸ்வர்சசம். சுமேதா அமிர்தோக்ஷித. சுமேதா. மேதா என்றா அறிவு. மேத என்ற அறிவு. அமிர்தம் என்றா அழிவில்லாதது. அக்ஷதம் என்றால் குறைவில்லாதது. அக்ஷய பாத்திரம் என்று சொல்லுவோம். அள்ள அள்ள குறையாது. இப்ப அமிர்தம் என்றா அழிவில்லாதது, மரணம் இல்லாதது. மற்றது அக்ஷதம் என்றா எடுக்க எடுக்க குறையாதது. சுமேதா என்றது அறிவு. இதி. இது இதி என்றா இது, திஸ். திரிசங்கோர் வேதானு வசனம். திரிசங்கு சொன்ன வேத வசனம். இது இன்னொருத்தர் முந்தி சொன்ன முற்கலர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்றெல்லாம் சொன்னமல்லோ, அது என்ற தொடர்ச்சிதான். திரிசங்கு என்பவர் சொல்றார், அவர் சொன்ன வேத வசனம் என்றால் இது. இது திரிசங்கோர். திரிசங்கு என்பவர், திரிசங்கு ரிஷி அல்ல திரிசங்கு முனிவர் அல்லது திரிசங்கு வாத்தியார், திரிசங்கு பிரின்சிபல் இப்படியும் பயங்கோ. திரிசங்கு என்பவர் சொன்ன வேத. வேதம் என்றால் authoritative. அனுவசனம். அவர் சொன்ன அனுவசனம். அனுவசனம் என்றால் அவருடைய முழு செய்தி அல்ல, ஒரு பக்க செய்தியாக இதையும் சொல்லி இருக்கிறார். அவர் இப்படி சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? அகம் பிரக்ஷரேரிவா. நான் விருட்சத்தினுடைய உயிர்நிலை. இந்த உலகம் என்பது ஒரு பெரிய மரம் என்று எடுத்தால், ஒரு விருட்சமாக எடுத்தால் அதனுடைய உயிர்நிலை நான். படிக்கோணும். விண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். என்ன பாட்டுல வருது? படியுங்க அந்த பாட்டை திருப்பி இருக்க. நான் நினைக்கிறேன் 9வது பாட்டு நினைக்கிறேன். திருப்பள்ளி எழுச்சி 9வது பாட்டில் உலகுக்கு உயிரானா என்று வரும். விண்ணகத்து வெறும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளேயுனதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாயுலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரான. இதே அது. அகம் பிரக்ஷரேரிவா. நான் உலகுக்கு உயிர் போன்றவன் என்றா கருத்து. என்னுக்குள்ள இறைவன் இருக்கிறான், நான் அல்ல. எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான். இந்த உடலை நான் என்று சொல்றதுக்கு, இந்த உடம்பெல்லாம் போகிறேன்டா நான்டா இந்த உடம்பைத்தான் சொல்றேன் நாங்க. ஆனால் உண்மையில அதல்ல, அந்த உயிர் தான் நான். ஆனா இந்த உயிர் கூட உள்ளுக்கு இருக்கிற சிவம் இல்லாட்டி இயங்காது. ஆனா உயிர் கூட நான் என்று சொல்வது இல்லை. அடுத்த நிலை நான் என்பது சிவம் என்று அறிகிறது. அப்ப உயிர்நிலை அது. அப்ப உலகத்தின் உயிர்நிலை என்னுக்குள்ள இருக்குது. அகம் விருட்சரேரிவா. நான் உலகத்மாகிய விருட்சத்தின் உயிர்நிலையாக இருக்கிறேன். நீங்க எடுக்கலாம் உயிர்நிலை என்றது ஆணி வேர் என்று கூட எடுக்கலாம்.
கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ. கீர்த்தி என்னுடைய பெருமை. பிருஷ்டங்கிரேரிவ, கிரியண்டா மலை. கிரியண்டா மலை தெரியும் தானே, சுவர்ணகிரி கிரி மலை. பிருஷ்டமண்டா மலையுண்ட அந்த உச்சி, பின்பகுதியையும் பிருஷ்டம் என்று சொல்றது. மலையின் பின்பகுதி அல்ல, மலையின் முடிவு பகுதி அந்த பிருஷ்டம். இந்த மலையின் உச்சி மாதிரி என்னுடைய கீர்த்தி அதன் பெருமையாக இருக்கு. அப்ப மலையின் உச்சி மாதிரி அந்த கீர்த்தி இருக்குது. கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ ஊர்த்வ பவித்ரோ. ஊர்த்வண்டா தெரியும் எங்களுக்கு, உச்சி மேல் நோக்கிய. பவித்திரம் என்றா நல்ல பவித்திரமான புனிதமான சிறப்பானது என்ற கருத்து. ஊர்ப்ப பவித்ரோ. அப்ப நான் மிகவும் உச்சமான பவித்திரமானவன். இப்ப நான் உலகுக்கு உயிர் போன்ற இருக்கிறேன். என்னுடைய கீர்த்தி மலையின் சிகரம் போல இருக்குது. நான் ஒரு 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 உயர்வான ஒரு பவித்திரமான ஒன்றாக இருக்கிறேன். அதுக்குள்ளவன் அல்ல என்றது வருது. அடுத்ததாக வாகினி ஸ்வம்ருதம் அஸ்மி. ஸ்வம்ருதம் அஸ்மி என்னுடைய சுவநிலையில. சுவமண்டா சுயமண்ட சொன்னேன், சுவதந்திரமண்டா சுதந்திரம். இங்க வாகினி ஸ்வம் ருதம் அஸ்மி. ருதமண்டா அந்த ஒழுங்கு. இந்த வகையில நான் இருக்கிறேன். இந்த உயர்வான ஒழுங்கு நிலையில, சுய நிலையில நான் இருக்கிறேன். அதாவது ஆத்மாவில் நிலை பெற்றிருத்தல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நிஷ்டை என்று இருக்குது, பிக்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த தன்னுடைய சுயத்திலே நிலை பெற்றிருத்தல் நிஷ்டை. அப்ப என்னுடைய ஆத்மாவில, ஆத்மாவின் உயிருக்குறாயிருக்கிற இறையில நிலை பெற்று இருத்தல். அப்ப பவித்ரோ என்றது பவித்திரமானது. வாகினீஸ்வம் ருதமஸ்மி என்று சொன்னால் நான் அந்த ஸ்வ ருதம், ருதம் என்றது ரிதம், அந்த ஒழுங்கில நிலை பெற்று இருக்கின்றேன் என்ற கருத்துல வருது. இவ்வளவும் ஆத்மாவை பற்றிய கீர்த்தி. அதாவது நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, எல்லாம் இந்த பெயர் அல்ல, இந்த அடையாளம், இந்த சமூகம், இந்த சமயம் அது அல்ல. நான் மேலான பிரம்மம் அல்லது சிவம், சிவோகம் என்று சொல்லுவோம். சிவம் நான், சிவம் நான் என்று சொல்ற சிவோகம் பாவனை. நாங்க செய்யற பூஜை எல்லாம் அப்படித்தான் செய்கிறது. சிவம் நான் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. அகம் விருட்சரேரிவா, நான் இந்த உலகமாகிய விருட்சத்தின் உயிராக இருக்கின்றேன். கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ, என்னுடைய கீர்த்தி மலையின் சிகரம் போல உயர்வாக விளங்குகின்றது. ஊர்த்வ பவித்ரோ, நான் உயர்வான பவித்திரமான வஸ்தே. வாகினி ஸ்வம் ருதமஸ்மி, நான் என்னுடைய சுயமான இந்த ஒழுங்கான இந்த அழகிலே நிலைத்திருக்கின்றேன். சிவத்திலே நான் நிலைத்திருக்கின்றேன். சுயமாக சிவமாக இருக்கின்றேன். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்றது இன்னொரு வடிவம். இது சிவோகம் பாவனை. வேதாந்தத்தில் சொல்ல அகம் பிரம்மாஸ்மி, தத்துவம் அசி, எல்லாவற்றையும் சேர்த்து இப்படி வருகிறது. இறைவன் தான் உலகம் முழுக்க பேசப்படும் பொருளாக இருப்பதனால கீர்த்தி அவனுக்குத்தான். பகவான் என்றா 6 விஷயம் இருக்கு, அதுல அளவற்ற புகழ் உண்டு. இப்ப கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ, மிகவும் உயர்வானது, உச்சமானது. சிவம் என்றாலே செம்மையானது, சிறப்பானது, பூரணமானது, சிவந்தது என்று பொருள். பெர்ஃபெக்ட். அப்ப ஊர்த்வ பவித்ரோ, ஊர்த்வண்டா உயர்வான உச்சமான பவித்திரம், பாவனமான பவித்திரமான பொருள். வாகினி ஸ்வம் ருதமஸ்மி, நான் அந்த ருதத்துல அதுல நிலை பெற்றிருக்கிறேன் என்று வருது. அம்ருதம் அஸ்மி எடுத்தா இன்னொன்றா வரும். ருதம் என்றால் ஒழுங்கு, அம்ருதம் என்று சொன்னால் அது மரணமில்லா பெருவாழ்வு, இன்பமயமானது, ஆனந்தமயமானது. அமிர்தம் என்றா இன்பமாயிருக்கும், சுவையாயிருக்கும், ஆனந்தமாயிருக்கும், அப்படி இருக்கிறேன் என்றும் இருக்கலாம். இதுல ஆத்ம தத்துவத்தின் நிலையமாக இருக்கின்றேன் என்று தமிழ்ல போட்டிருக்கு என்றது. நான் என்னுடைய ஆத்மாவில நிலை பெற்றிருக்கிறேன் என்றதுதான் இந்த கருத்து. ஸ்வ ருதம் அஸ்மி. அடுத்தது திராவிணகும் ஸ்வ சசம். ஸ்வ என்றது திருப்பியும் வருகிறது.
திராவிணகும் ஸ்வர்சசம். அதில் சொல்லியிருக்கிறார், பிரகாசம் பொருந்தியது என்னுடைய செல்வம். சுவர்சசம். சுவர்சசம் என்ற சுயமான பிரகாசம் உடையது. திராவிணகும் சுயப்பிரகாசம் யாருக்கு இருக்குது? யாருக்கு பிரகாசம் இருக்குது? சிவபெருமான். சிவபெருமான். சிவத்துக்குத்தான் பிரகாசம் இருக்கு. அதான் சிவப்பிரகாசம் என்று பெயர் வைக்கிறோம் நாங்க. ரமண மகர்ஷியினுடைய இருந்தவர் புலவர், அவர் பெயர் சிவப்பிரகாசம் பிள்ளை. அவர் கவர்மெண்ட் சேவையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி புலவ பண்ணி கொண்டு வந்தவர் ரமணரை. அவர் மறைந்த செய்தி கேட்டு ரமணர் சொன்னார், சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசம் ஆனார். சிவப்பிரகாசம் சிவ பிரகாசமான. அப்ப சிவப்பிரகாசம், பிரகாசம் ஒளி என்பது சிவத்துக்குத்தான் உண்டு. அப்ப திரவிடகம் ஸ்வர்சசம், அந்த சுய ஒளியிலே சுய பிரகாசத்திலே இருக்கிறது என்னுடைய பிரகாசம் பொருந்தியது. திரவிணகும் ஸ்வர்சசம். சுமேதா, இந்த மேலான புத்தி, மேலான புத்தி அல்லது அறிவு. மேதாண்டது மேதேண்ட அறிவு. சுமேதா இந்த மேலான அறிவு அல்லது புத்தி. அம்புதோ அக்ஷித, அமிர்தம் போல மரணமில்லாதது, அழிவில்லாதது, அக்ஷிதத குறைவில்லாதது. இந்த கல்வி ஒருபோதும் குறைவில்லாது. எந்த கல்வி? இந்த கல்வி. நான் உலகத்தின் உலகமாகிய விருட்சத்தின் உயிர்நிலையாக இருக்கிறேன். என்னுடைய கீர்த்தி மலை போல மலையின் சிகரம் போல உச்சமாக இருக்கின்றது. என்னுடைய நான் உயர்ந்த ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்னம்மா ஓ மாலை அடிச்சு போட்டதா? ஓகே ஓகே இந்தாங்க, நீங்க போட்டோம். தலையை அடிச்சா மாலை அடிச்சுட்டு அதுல இதுல வைப்போம் நாங்க மாலையா. அப்ப என்னுடைய கீர்த்தி, என்னுடைய நிலை உயர்வானது. நான் மிகவும் பவித்திரமானவன், உயர்வானவன். மற்றது என்னுடைய சுயத்திலே ஆத்மாவிலே நான் நிலை பெற்றிருக்கிறேன். இது என்னுடைய ஒளியில திரவிணகம் சுவர்சசம் சுய ஒளி இருக்கிறது. இந்த அறிவு அழிவில்லாதது, குறைவில்லாதது, ஆத்மா அறிவு. இது ஒரு கன்க்ளூஷனா வருது. எல்லாத்தையும் சொல்லி போட்டு சொல்றாரு. அப்ப ஆத்மா அழிவில்லாதது என்று பார்க்கிறோம். இந்த ஆத்மா என்பது உண்மையிலே எங்களுடைய சீவாத்மாவை குறிப்பது உண்டு. ஆனா அதை விட அதற்கு உயிருக்கு உயிராக இருக்கிற பரமாத்மா என்று சொல்ற பிரம்மம் அல்லது நாங்க சைவத்தில சிவத்தை குறைக்கிறது. அதைத்தான் உலகுக்கு உயிரானாய் என்று சொல்லார்கள். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். 84,100,000 ஜோனி சேதன் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானை என்று தேவாரம் சொல்லும். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஹீஸ் அ சூப்பர் சோல் இன் ஈச் அண்ட் எவ்ரி சோல். அந்த இறைதான் நான் பாவிக்கிறதான் சிவோகம் பாவனை. அதைத்தான் வேதாந்தத்தில் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்றெல்லாம் சொல்றது. அதைத்தான் இங்கே என்னுடைய இதாக நான் உயிர் நிலையாக இருக்கிறேன். என்னுடைய கீர்த்தி உச்சமாக இருக்கிறது. நான் உயர்ந்த பவித்திரமானவன். என்னுடைய ஆத்மாவுடைய ரிதத்தில நான் நிலை பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஒளி பிரகாசமானது. மற்றது இந்த அறிவு அழிவில்லாதது, குறைவில்லாதது என்று சொல்லுகிறேன். இதை சொன்னது யார் என்று கேட்டால், இது திருசங்கோர் வேதானு வசனம். திருசங்கு என்பவர் சொன்ன வேத அனுவசனம். அனுவசனம் என்று சொல்லப்படுகின்றது. அனுவசனம் என்ற வசனம் என்றால் உண்டாக்கி சொல்றது வசனம். அனுவசனம் என்றால் எக்ஸ்பிரஷனா வாருது. அது ஒரு வெளிப்பாடு. அவர் பிரவசனம் என்ற மாதிரி இஸ் எக்ஸ்பிரஷன் என்றுதான் வருவார். அவருடைய எக்ஸ்பிரஷன். அனுசாசனம் என்று வரும். யோக சூத்திரத்தில் வரும். அத யோக அனுசாசன என்று வரும். சாசனம் என்றா பட்டயம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எழுதி வைக்கிறது சாசனம். பட்டயமா எழுதி வைக்கிறது, சட்டம் மாதிரி எழுதுறது. இப்படி செய்யாது என்று. அனுசாசனம் என்றது சுயமாக வாரது. அனுசாசனம் என்றது சுயமாக வாரது. இங்க அனுவசனம் என்பது சுயமாக அவர்களை அனுபவிச்சு சொன்ன வசனம். சும்மா படிச்சு போட்டு கிளிப்புள்ள மாதிரி சொன்னதல்ல, அல்லது இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்ச மாதிரி சொன்னதல்ல. அவர்கள் நிஜமாகவே அனுபவிச்சு சொன்னது, தங்களுடைய சுயத்தின் வெளிப்பாடாக. இட் இஸ் தியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தியர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்விஷனிங் ட்ரூத்.
அப்படித்தான் அணுவசனம் என்பது எடுக்கணும். அதை வேத அணுவசனம் என்று சொல்லியிருக்குது. இதுக்கு பிரம்ம ஞான பிரகாசக மந்திர, பிரம்ம ஞான பிரகாசகம், பிரகாசகம் என்றா ஒளி, பிரம்ம ஞான ஒளி மந்திரம் என்றதுக்கு போட்டிருக்கு. ஏது பிரம்மஞான ஒளி என்றால் திரவிணகும் சுவசர்சசம் ஸ்வர்சசம் என்று வருகிறது என்றால் என்னுடைய ஒளியாக இருக்கிறேன், குறைவுபடாத குறைவில்லாத ஒளியாக இருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் உலகத்தில் எல்லா ஒளிகளும் இருந்தாலும் இறைதான் எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுக்கிறது. நா தத்ர சூரியோபாதி நா சந்திரதாரகம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு சுய ஒளி இல்லை. சந்திரதாரகம் குதோயம் அக்னிகி என்றா மின்னல் அக்னிக்கும் அப்படித்தான். தமேபாந்தம் அனுபாதி சர்வம், உம்மிடமிருந்த ஒளியை எடுத்துத்தான் அதையெல்லாம் பிரகாசிக்கின்றன என்று சொல்லி வேத மந்திரத்தில் இருக்குது. பஞ்சாராத்தி காட்டுறதும் அதுக்குத்தான். சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம் மின்னல், இந்த 5க்குமே சுய ஒளி இல்லை. அவனுடையதான் நாங்கள் பஞ்சாலாத்தி காட்டைக்குள்ள 5 கற்பூரம் வச்சு காட்டுறது. இந்த 5 ஒளியும் ஒளி அல்ல, நீயே இது எல்லாவற்றுக்கும் ஒளி. அது பாட்டும் இருக்கு, சிவஞான சித்தியார்ல பாட்டு இருக்கு. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசதன்னர். உலகத்தில் இருக்கிற ஒளி எல்லாம் சிவனுடைய ஒளிதான். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்ற தேசன் என்றா தேஜஸுடையவன், ஒளியுடையவன். அதுக்கு புராண கதையும் இருக்கு. பார்வதி தேவியார் ஒரு முறை விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்களை 2 கண்களையும் பொத்தினர். உடனே உலகம் எல்லாம் இருண்டு விட்டு, சூரியன் சந்திரன் மின்னல் அக்னி நட்சத்திரம் எல்லாம் உலகத்தில் இருந்தாலும் ஒன்றுக்குமே ஒளி இல்லாம போச்சு. எலக்ட்ரிசிட்டி இருந்தா போல போன மாதிரி. பல்பெல்லாம் இருக்கு, ஆனால் லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை. அவர் உடனே தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்து ஒளி கொடுத்தார். ஜெனரேட்டர் உடனே வந்து வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி. அப்ப அதனால உலகத்தில் இருக்கிற ஒளியெல்லாம் சிவனுடைய ஒளிதான். அப்ப நாயகன் கண்ணையப்பால் நாயகி புதைப்ப என்றா கண்ணைய அவ வந்து கண்ணை மூட, எங்கும் பாயிருளாகி மூட பரிந்து தன் நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பின். தன்னுடைய நெற்றிக் கண்ணினால அவர் வந்து ஒளி கொடுக்கிறார். தேயமார் ஒளிகள் எல்லாம், இந்த உலகங்கள்ல இருக்கிற ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசு. அது என்ன? சிவனுடைய உடல்ல இருந்து வர்ற ஒளிதான் சிவப்பிரகாசம். ஆன்மாவுக்கு சுயம் பிரகாசம் கிடையாது. ஆன்மா என்பது ஒரு விளக்கு மாதிரி. அந்த விளக்கில் இருக்கிற சுடர் வந்து சிவன். அப்ப அதுதான் அங்க பிரகாசிக்குது. விளக்கு பிரகாசிக்குதுண்டா விளக்கல்ல, விளக்குல இருக்கிற சுடர் அது சிவன். ஒவ்வொரு ஆன்மாவிலேயும் அது இருக்குது. அதைத்தான் திரவிணகும் சுவர்சசம் ஒளியாக இருக்கிறது. இந்த அறிவு, இந்த மேலான அறிவு, சுமேதா என்ற இந்த மேலான அறிவு அமிர்தோட்சித, குறைவில்லாதது, அழிவில்லாதது. இதுதான் பிரம்ம ஞான பிரகாசக மந்திரம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. வாசிக்கிறேன்னு சொன்னீங்கம்மா, ஒருக்கா வாசிங்க. அகம் வரிஷ்யரே வேர்வா கீர்த்தியே விருஷ்டம் கீ ரேவிவா ஊர்தவத்வ பவித்ரோ வஜீவஸ்வ ஸ்வம் மிருதம் ஸ்மே திராபீனாகும் இத்தண்டதை நாங்கள் இறுக்கி தமிழ்ல இத்தண்டதை இறுக்கி சொல்லுவோம். இங்க லைட்டா திராபீனாகும் தீ என்றதை வச்சு லைட்டா சொல்ற மாதிரி சொல்லணும். திராபீனாகும் அமிர்தோட்சிதா. அந்த 2 சொல் வந்து அஹாண்டு முடியும். அஹாம் அமிர்தோஷிதா. இது திரிஷங்கோர் வேதானு வசனம். வேதானு வசனம். இந்த 3 4 எல்லாம் பாரது. அதுல 4 உச்சரிப்பு இருக்கு. தாவில 4 உச்சரிப்பு இருக்குது. அதுல இந்த இடத்துல எந்த உச்சரிப்பு வர வேணும், டாவில 4 உச்சரிப்பு இருக்கு, எங்க என்னென்ன வர வேணும், எல்லாத்துலயும் அந்த 3 4 என்பது இந்த உச்சரிப்புன்றதுக்கு தான் அதை போட்டிருக்கு. இந்த தமிழ்ல ஒரு எழுத்து தான், வடமொழியில இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வேற வேற எழுத்து இருக்கு. இதுதான் பிரம்ம ஞான பிரகாசக மந்திரம்.
இது எந்த சந்தர்ப்பத்துல இதை யூஸ் பண்றது ஐயா வந்து? இது வந்து யூஸ் பண்றதுன்றதை விட எங்களுக்கு உபநிடதம் என்பது அணுக்கமாக இருந்து இப்படி சச்சங்கத்துல பாவிக்கிறது தான். உபநிடதம் என்றாலே அருகிலே இருந்து கதைக்கிறது, பக்கத்துல இருந்து கதைக்கிறது. கதைக்கிறது. அப்ப ஒரு ஒரு பர்சனலைஸ் ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல நாங்கள் ஆன்மீக விஷயங்களை பேசுறதுக்கு, விளக்குறதுக்கு, விளங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு பாவிக்கிறது. ஓகே ஓகே. அப்ப ஏற்கனவே இந்த ஒரு பெரிய சுவாத்தியாய பிரபசனத்துல ஒரு மாணவர்களுடைய என்னென்னத்தை மாணவர்கள் பிராக்டிஸ் பண்ண வேணும், என்னென்னத்தை மாணவர்கள் அறிய வேணும், என்னென்னத்தை மாணவர்கள் கடைபிடிக்க வேணும் என்றதை சொல்லி கொண்டு வந்தது. இதுல வந்து இது அதனுடைய முடிவாக வந்திருக்குது. சுபாத்தியாயனம் என்றது உண்மையில ஒரு சிலபஸ் என்று சொல்லலாம். ஒரு சிலபஸ் என்று வச்சிருப்பினும் தான் என்னென்ன இந்த பாடத்தால படிக்கிறேன். அந்த சிலபஸ் பாடசாலையில நான் நினைக்கிறேன் அந்த கிராஜுவேஷன் இயர் கடைசி ஹைஸ்கூல் கடைசி கிரேடுக்கு இந்த இது வருது, பிரம்மஞான பிரகாசகம் வருது. முதல் சொன்னதுகள் எல்லாத்தோடையும் சேர்த்து இது வருகிறது. அடுத்ததுதான் எங்கட குரு வேதத்தை கற்பித்த குரு சிஷ்யனுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், வெளியேறுகிற மாணவனுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்ததா வருது. நாங்கள் அடுத்த முறை பார்க்கலாம் நினைக்கிறோம். என்று நாங்கள் ஊகிக்கிறோம், அங்கேயோடவும் சொல்லல. அப்படி அந்த உபநிடத பேரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையையும் வச்சு நாங்கள் ஊகிக்கிறோம். என்னன்னா உள்ளுக்கு இப்படித்தானே வருது. இப்ப இது சொல்லி இருக்கு, இது தீசன் கோஷனம் உண்டு. அதுக்கு முந்தி சொல்லார் முட்களருடைய மகன் ஒருத்தர் சொன்னது இப்படி சொல்லி இருக்கிறார், இதை சொல்லி இருக்கிறார். முத்கலரின் மகனாகிய நாகர் சொல்லி இருக்கிறார், பௌருசிஷ்டி சொல்லி இருக்கிறார், ராதீதரர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுது. இதுக்கு முந்தையும் வந்தது ஒவ்வொரு ரிஷிகள் சொன்னதை பற்றி சொல்லப்படுது. ஒவ்வொரு இடத்திலையும் போய் கற்றுக்கொண்டு வந்தது அவர்கள் கதைத்து அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், இவர் இப்படி சொல்லி இருக்கிறார், அதாவது ஆமோதிச்சு அவரும் இப்படி சொல்லி இருக்கிறார், இவரும் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒரு கன்க்ளூஷனா வருது அந்த உரையாடு. அறிவிலே ரெண்டு விஷயம் இருக்கின்றது. அறிவிலே வந்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இங்க பாருங்க அம்மாவை கண்ட. அறிவில வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கிரகித்தல் என்றது ஒன்று இருக்கு. கிரகித்தல் என்றால் அதை புரிஞ்சு கொள்றது. எங்கட ஊர்ல அறிவண்டது மனனம் செய்தல் இருக்கு. மனனம் செய்தல் அறிவல்ல, அது அறிவல்ல. அப்ப அங்க இருக்கிற பாடத்திட்ட விலங்கையில மாத்த போய்க்க சண்டை பிடிக்கிறோம். ஏன்னா மரணம் செய்த அறிவுதான் அங்க இருக்கு. இங்க வந்து சிறு வயசிலேயே கிரகித்தல். என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழுதி இருக்காரு, நீங்க நாங்க மருத்துவ இருக்கிறவர் எழுதி இருக்கிறார். அதை பற்றி கிரகித்தல் தான் முக்கியம். இங்க கிரகித்தலோட அவர்கள் லாங்குவேஜையும் மெத்தையும் கொடுக்கணும். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் அவையார் சொன்னது. லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ உண்மையான அந்த கிரகித்தல் இதோட கொடுக்கறதா நீங்க பிரைமரி எஜுகேஷன். அதுதான் முறை. அப்ப அதே மாதிரி இங்க போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்கள்ல கிரகித்து கொண்டு வந்தது, பாடமாய் கொண்டு வந்தது இல்லை. எடுத்து கொண்டு வந்ததை இங்கே சொல்லப்படுகிறது. அதுதான் அங்கே எடுத்துக்கொள்ள. அப்ப இது ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன். பல இடங்கள்ல அந்த ரீஜன்ல இருந்த அவ்வளவு இடங்கள்லையும் என்ன சொல்லப்பட்டு வந்தது, என்னென்ன கற்பிக்கப்பட்டு படிப்பிக்கப்பட்டு வந்தது, மாணவர்களே இருந்தது என்பதை பற்றிய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன். இப்படி நிறைய ஸ்கூல்ஸ் இருந்தது. இதுல கடைசி ஸ்கூல் எங்க கண்டதென்றால் 17th சென்ச்சுரியில ஒரு இட்டாலியன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல இதை பார்க்கிறார்.
அப்போ பள்ளிக்கூடம் வரையில பிரிட்டிஷ் என்னும் வரையில கிழக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த ராஜாக்கள் அந்த காலம் அவர் மெட்ராஸில் தான் பார்க்குறாரு. அதான் அங்கே இருக்கிறது. அது பிறகுதான் நேம் பண்ணப்படுகிறது மெட்ராஸ் எஜுகேஷன் சிஸ்டம். எடுத்து தேடி பார்த்தா தெரியும். அவர் பார்க்குறார் ஒரு ஆசிரியர் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மிக திறமாக கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார். ஒருவர் தான் டீச்சர். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியர், ஒரு ஆசிரியர் ஒரு 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒழுங்காக வடிவாக எப்படி செய்கிறார் என்றால், அவருக்கு கீழே அடுத்த ஆள் இருப்பார், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் இவரிடம் படித்துக் கொண்டிருக்கிற அதே வேளை இவரிடம் படித்தது அதுக்கு அடுத்த நிலை மாணவனுக்கு படிப்பித்துக் கொண்டிருப்பார். அங்க அந்த மாணவர் தான் சீனியர் ஸ்டூடெண்ட் படித்ததை தன்னை விட ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு குறைந்த அப்படி. அப்ப இது அந்த தொடக்க மாணவன் வரைக்கும் இப்படி இருக்குது. அப்ப இது ஒரு பேர் வைக்கல எங்கட இதுல. இதுதான் எங்கட குருகுல முறை. இங்க பார்த்தா அப்படி ஒரு பெரிய ஒரு பாடசாலை அமைப்பு இருந்திருக்கு. அவர்கள் வேற அப்ப அதுக்கு அதைத்தான் போய் லண்டன்ல எல்லாம் கதைச்சு அவங்களுடைய எஜுகேஷனல் ஃபார்மேட்லயே அப்ப கொண்டறியணும் அந்த நாளையில. பிறகு பிரிட்டிஷ் தங்களுடைய எடிட்டோரியல் சிஸ்டம் மானிட்டர் வச்சு சீனியர் மானிட்டர் அடுத்த மானிட்டர் சிஸ்டம் அதை பிறகு வேற இடங்கள்லயும் அப்ப பிரபலப்படுத்தி இருக்கிறேன், ட்ரை பண்ணி இருக்கிறேன். சர்ச்சஸ் அதுகள்ல அங்கால அதுகள்ல படிப்பறி இருக்கிறேன். இப்படி ஒரு குருகுல முறையில இது ஒரு குருகுல முறையில இருந்தா உண்டு. இதுல பார்த்தால் ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் இருந்தது. ஒருவர் நடத்துறது மட்டுமில்ல, அவர் மற்ற இடங்கள்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன படிப்பிக்கிறார்கள், அவருடைய சிலபஸ் என்னன்னு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோ ப்ரோக்ராம் மூலமாக இங்கே அனுப்பி படிக்க வச்சு அவர்கள் மூலமாக திருப்பி படித்ததை திருப்பி மீண்டும் சொல்ல வைத்து அங்கே என்ன நடக்குதுன்னு அறிகிறார். எங்களோட கோ ப்ரோக்ராம் இங்கத்த சிஸ்டத்துல அப்படி இல்லை. மாணவர்களை அனுப்பின ஒவ்வொரு இடங்கள்ல. ஆனா மாணவர்கள் போய் திருப்பி அங்க சொல்றேன் இன்ஸ்டிடியூஷன்ல இங்க என்ன படிச்சதுண்டு அந்த பகிர்தல் இல்லை. ஆனா இங்க ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கு. எல்லா மாணவர்களும் தாங்கள் ஒவ்வொரு இடங்களையும் சென்று அறிந்து வந்ததை அங்க திருப்பி அந்த ஸ்கூல்ல திருப்பி சொல்லுகிறார்கள். அப்ப இது ஒரு எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற எங்கட சிஸ்டத்தை விட ஒரு ரிஃபைன் ஒருபடி மேலான சிஸ்டம். ஒருபடி சிஸ்டம் தான். இப்ப இங்க இருக்கிறதுக்கு ரிசோர்சஸ் தேவை. நீங்க வகுப்பறையில பார்த்தா இப்ப எங்கட வகுப்பறையில எப்படி இருக்குண்டா 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு தனித்தனியா பிரிச்சாச்சு. There is no interaction between the senior student and the junior students. No one is learning from the senior students. Everyone is learning from the teacher. அப்ப இந்த கேப் கூட உண்டு. ரெண்டாவது இதுக்கு ரிசோர்சஸ் கூட தேவை. ஒவ்வொரு வகுப்பறைகள் புரிம்பா தேவை. ஒவ்வொரு வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் தேவை. மற்றதுல ரிசோர்சஸ் கொஞ்சம் ஆசிரியர் இருந்து கொண்டே நிறைய பேருக்கு படிப்பிக்கலாம். அடுத்தது இந்த கற்பித்தல் முறையை வச்சதுனால மாணவர்கள் படிக்கல, ஹோம்ஒர்க் செய்யல என்று சொல்ற பிரச்சனை இல்லை. அதை படிப்பிக்க வேணும். படிச்சது அதுதான் வேண்டிய வேலை. தாங்க படிச்சதை படிப்பிக்க ஒழுங்கா வந்துருந்தானே எல்லாம் படிப்பெல்லாம். கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும், தீர்த்து கொள்ளுவார்கள் இல்லையா? அப்ப அவர்கள் படிக்கிறதுக்கும் ஒரு முறை, கற்பிக்கிறது ஒரு முறை தானே கற்கிறது. அப்ப நான் இப்ப தைத்திரிய மனுஷன் சொல்லுற மாதிரி அப்ப அதன் மூலமாக நானும் கற்றுக்கொள்ளுகிறேன். என்ன அப்ப அது ஒரு முறை. அப்ப இலங்கை போன்ற வளங்குறைந்த நாடுகள் எல்லாம் அது மிக எபிஷியன்டான வழியா இருக்கும் இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்லி எங்களோட சண்டே ஸ்கூல்ல அந்த முறை தான் இருக்குது. ஒரு அப்பாயிண்டட் டீச்சர்ஸும் இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும் என்ன. அந்த நாளில இருந்து மாணவர்கள் படித்து அவங்க நாங்க படி சிஸ்டம் சொல்றது. அந்த இதுல படி என்றா புதுக்க வர்ற மாணவர்களை பழைய மாணவர்கள் சேர்த்து வச்சு பழக்குவார்கள். சொல்லிக் கொடுத்து பழக்கி பிறகு அவர்களே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிறகு வளர்ந்து படிப்பிக்கிறது. அப்படித்தான் அந்த சிஸ்டம் இருக்குது. அதுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்குதுன்றது அந்த காலத்தில் இருந்தது எனக்கு பிறகுதான் தெரியும். அப்ப அந்த விதத்துல ஒரு குருகுலத்துல இப்படி ஒரு கன்வர்சேஷன் நடந்திருக்குது. ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனல் கெதரிங் அண்ட் ஷேரிங் என்று சொல்லலாம். எல்லா இடங்கள்ல இருக்கிற அந்த பாடத்திட்டங்கள் அவர்களுடைய அறிவு அவ்வளவத்தையும் கொண்டு திருப்பி தங்களுக்குரிய பகிர்ந்து அறிந்து அறிவிக்கிறார்கள். அதான் தைத்திரிய உபநிஷத்தின் சிக்ஷாவல்லியில் இருக்கிற ஸ்வ அத்தியாய பிரவசனம். அதுகின்ற முடிவுரையாக இருக்கிறது பிரம்மஞான பிரகாசக மந்திரம் என்று தனியா அதை போட்டிருக்குது.
உம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த வாரமுதே பொய்மையே வெறிக்கு பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேண்டனக்கு சிம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இமை உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்களெந்தருளுவது இனி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி. நாளைக்கு இல்ல நாளைக்கு நாங்க பாப்போம். என்ன ஓ நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நாளைக்கு இல்லையா ஐயா? நாளை புதன்கிழமையில இல்ல. நேற்றும் எனக்கு தெரியாது என்ன டைம் 10 மணி என்று நினைச்சிட்டு வந்துட்டேன். பிறகுதான் தெரிஞ்சு. ஓகே 9 சொல்றது கொஞ்சம் நான் வேற கொஞ்சம் பிந்துன்னு சில வேலை அது வரைக்கும் இவர்கள் படிப்பார்கள். நல்லது. அப்ப நீங்க எத்தனை நாள் வைக்கிறீங்க? மண்டே டு கிழமை நாள் எல்லாத்துலயும் இருக்குது, புதன்கிழமை தவிர 9க்கும் 10க்கும் இடையில வந்தீங்கன்னா. ஓகே. மற்றது சனிக்கிழமையில இரவு இருக்குது 7:30. ஆமா ஆமா அது தெரியும். நன்றி 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 ஐயா. வீட்டிலே எல்லா வீட்டிலும் பொங்கி பூமலர் பொங்கல் பூட்டு. சிவா சிவா. பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமா பொங்கல் வாழ்த்துக்கள் இல்ல. எங்க வீட்டுல நான் சொன்ன என்னுடைய அக்காண்ட கணவர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அவர் நேற்று காலமாயிட்டார். நேற்று ஏற்படுத்தாச்சு. சாரி. உங்களோட ஓன் சிஸ்டர் ஐயா? எது இல்ல, என்னுடைய கசின் சிஸ்டர். கசின் சிஸ்டர். ஓ கசின் சிஸ்டர். 71 வயசு அவருக்கு. 71 வயது. நல்ல ஆரோக்கியமா இருந்தவர். அவருக்கு சுவாச குழாயில ஒரு சின்ன நொடியூல் இருந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய கண்டுபிடிச்சது. அவர் அப்பவே சொல்லிட்டார், எனக்கு இந்த சர்ஜரி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன்னு அப்பவே ஹீ டிசைடட். 2 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கொஞ்சம் மூச்சு கஷ்டம், உணவு விளங்குறதுல கஷ்டம் வரைக்குள்ள பிறகு போய் அப்பதான் கன்சல்ட் பண்ணி கதைச்சு, அதுக்கு முதல்ல கன்சல்ட் பண்ணவர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கையில கதைச்சு அதுக்குரிய ரிலீஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தவர். இம்யூனோதெரப்பி அதுகள் எடுத்து நல்லா இருந்தவர். இந்த மாதிரி இந்த போன கிழமை ஒரு சின்ன ஃப்ளூ மாதிரி வந்தது. போன புதன்கிழமை இங்க வேற இருந்தவர். வீட்டு அம்மா பாக்குறதுக்கு வந்தார். அம்மா கொஞ்சம் இதாக இருக்கிறார். அதுக்கு முந்தைய வந்தவர் அக்டோபர்ல கடைசியா வந்தவர். வரவணம் வந்தவர். அவர் சொன்னார், கொஞ்சம் ஃப்ளூ வந்துட்டு மாறின பிறகு வரணுன்றார். அதுக்கு அந்த ஃப்ளூ வந்து அவருக்கு அது அந்த கேன்சரை விருந்த வடிகால அது நிமோனியா, செப்டிசீமியா, அப்புறம் அங்கால ஹார்ட், அப்புறம் அங்கால 61 வயசு. நல்லது. நாங்கள் வியாழக்கிழமை சந்திப்போம். வியாழக்கிழமை நாங்கள் யோகர் சுவாமியுடைய நச்சிந்தன பாடல்கள் இல்லையா நாங்கள் பாடுறோம். சித்தர் பாடல்கள் வச்சதுல அதை படிச்சு கொண்டு வரோம். நாங்கள் பொங்குறையில இது இருந்தா பொங்க இவருக்கும் அண்ணா வந்து நம்ம பொடி என்ன எடுக்கல. அப்ப நாளைக்கு நாங்க வீட்டுல பொங்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு துக்கம் இருக்கின்றதை பொறுத்தது. இப்ப அவ்வளவு க்ளோஸ் என்று சொன்னால் பொங்கக்கூடாது. பொதுவாக அவ்வளவு உறவுகள் என்று கேட்கல அந்த துக்கத்துல பங்கேற்கிறதுண்டா பொங்காம இருக்கிறது. உங்களோட மன துக்கத்தை பொறுத்தது. என்னன்னு கேட்டா நாங்க மிச்சம் எல்லாம் செய்து கொண்டிருப்போம். சில என்ன படம் பாக்குறது அது இருக்கிற எல்லாம் செய்து கொண்டிருப்போம். வேலைக்கெல்லாம் போகத்தானே போறேன். அந்த அளவு இதண்டு இல்லை. அதனால பார்த்து அனுசரிச்சு செய்யலாம். இந்த பஞ்சாலத்தில சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், மற்றது அக்னி. முதல் 3 கண் சிவபெருமானுக்கு சூரியன், வலக்கண், சந்திரன், இடக்கண், அக்னி, நெற்றிக்கண் என்று உருவகமாக சொல்றது. உலகத்தில் எத்தனையோ சூரியன்கள் சந்திரன்கள் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு தெரியும் வண்டத்தொகுதிகள்ல. அதை விட ஒளிதாரதென்றால் மற்றது மின்னல், மற்றது நட்சத்திரம். அந்த மந்திரத்துல அதுதான் வந்து இருக்கு. பஞ்சாலாத்தி காட்டுறது அந்த விளக்கத்துல நாங்க பார்க்கல. அப்படி பார்க்கக்குள்ள பஞ்சாலாத்தி காட்டைக்குள்ள அந்த மனசுல அதை நெச்சம் என்றால் எங்களுக்கு ஒரு
என்ன சொல்றது, சும்மா பஞ்சாலத்தை காட்டுறதை விட அட இந்த ஐந்துக்கும் கூட ஒளி இல்லை, நீதான் ஒளி, உனக்கு நான் ஒளியை காட்டுகிறேன் என்று நினைச்சு கொண்டு காட்ட வேண்டும். ஓஹோ. நாங்க சுவாமிக்கு அப்படித்தானே, சுவாமியே நீ நல்ல கன வருஷம் நீ இருக்கணும்னு சுவாமிக்கு சொல்றோம் நாங்கள் பல்லாண்டு. அது எங்களுடைய பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. அதே மாதிரி அவரை எல்லா ஒளிக்கும் ஒளி, அவருக்கு நாங்க ஒளியை காட்டுறோம். அதான் இந்த சில பேரையா கடவுளின் பேருக்கே அர்ச்சனை செய்யன்னு சொல்லி வேணும், அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இல்லையா? அர்ச்சனை என்பது பொதுவா செய்யக்கூட அர்ச்சனை இப்ப நாங்க சொல்ற அர்ச்சனை மரபு இல்ல, ஆகமங்கள்ல அப்படி இல்ல. இதே என்ன அர்ச்சனை என்றா சுவாமிக்கு தோத்திரம் சொல்ல வருது. இப்ப நாங்களே சொல்றது சிறப்பு. அர்ச்சனை பாட்டே ஆகம் என்று பெரிய புராணத்தை எடுக்க கோயிலுக்கு போனா எங்களுக்கு தெரிஞ்ச தோத்திரத்தை நாமத்தை நாங்கள் சொல்றது வளமை, அது செய்யலாம். அவ வேத மந்திரங்கள்ல அவ சொல்லுவேன் அர்ச்சனை. அதுக்கு பிறகு அவருடைய நாமத்தை சொல்றது இருக்கு, நாமாவளி. நாங்க அர்ச்சனை செய்ய நாமாவளி தான் இருக்கு. ஓம் கணபதே நமக, ஓம் சுமுகாய நமக, அப்படித்தான் சொல்லிக்கொண்டு வரும். அந்த நாமத்தை சொல்லி முருகனுக்கு கண்ட ஓம் கார்த்திகேய நமக, ஓம் கடம்பாய நமக, அப்படித்தான் சொல்லிக்கொண்டு வரும். அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி செய்கிறது அது அர்ச்சனை. அதை அவ செய்கிறது. நாங்க பாட்டால செய்யலாம், போட்டி போட்டு சொல்லலாம். தாங்கள செய்ய தெரியாதாக்கள் இயலாதாக்கள் இன்னொருவரை கொண்டு செய்விக்கிறது, அதான் அர்ச்சனை. அப்ப இடைக்காலத்துல முந்தி எல்லாருக்கும் ஓரளவு பொதுவா இருந்தது. சங்ககாலங்கள் எல்லாருக்கும் பாட்டு எழுதுவினம் படிப்பினம். இடைக்காலத்துல அறிவு எல்லார்கிட்டையும் இருக்கையில். அப்ப கோயிலுக்கு வாரவருக்கு அந்த இது இல்லாட்டிக்கு அந்த இருக்கிற குருக்களை பிடிச்சி சொல்றது, நீர் இருக்காது எனக்காக செய்து விடுமென்று சொல்லி சுவாமிக்கு கொஞ்சம் பால் பழத்தையோ என்னத்தையோ கொண்டு வந்து இதையும் ஒருக்கா வச்சு சுவாமிக்கு இந்த பூவை போடு இதன் கொண்டு கொடுத்து செய்விக்கிறது. பிறகு நேரமில்லாதாக்கள் தாங்கள் வராமலும் கூட இதை செய்விக்கிறது இருக்கு என்ன. அப்ப அதான் அந்த மரபு. அப்ப இப்படி வரைக்குள்ள புறகோர இது இருந்தது. எல்லாரும் அர்ச்சனை செய்யணும் என்றால் அதை பர்சனலைஸ் பண்றது. இப்ப நாங்கள் சுவாமியை பர்சனலைஸ் பண்றோம். எங்களுக்கு தெரியும் பிள்ளையாருன்னு இருக்கிறார். அப்புறம் நாங்கள் பிள்ளையார சொல்லுவோம். இது இந்த ஊர்ல சொல்லுவோம் உடுக்கிய வள பிள்ளையார். அவர்கிட்ட தான் நான் அட்டாச்சா உடுக்கிய வள ஆத்தியடி பிள்ளையார், மருதடி பிள்ளையார், அரசடி பிள்ளையார், இப்படி ஒவ்வொரு பிள்ளையாரையும் வச்சு அவர் அந்தந்த இடத்தோட பர்சனலைஸ் பண்ற மாதிரி சுவாமிக்கு அந்த அர்ச்சனை செய்யக்கே பர்சனலைஸ் பண்ணி இன்னாராகிய நான் உனக்கு செய்விக்கிறேன், எனக்கு நீ அருள் செய்ய என்று சொல்லுறது. அது எனக்கு திருப்திப்படுத்துறதுக்காக. இப்ப நாங்கள் ஒருவருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனா ஒரு பிரசன்ட் கொடுக்குறோம், மணமக்களுக்கு தான் கொடுக்குறோம், அவர்களுக்கு தான் சேர போகுது என்றாலும் எங்கட பேரெழுதி தானே கொடுக்குறோம். ஏன்னா அவருக்கு தெரிய வேணும்ன்றதுக்காக. அந்த மாதிரி அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் எங்களுக்கு ஒரு தடவை எங்களை அவருக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக உடனே லம்போதரன் என்றாலும் பிறகு அங்கே யாருன்னு தெரியாம போயிடும்ன்றதுக்காக அவற்றை நட்சத்திரம். அது இன்னும் சரியா சொல்றேன்னு சொன்னா அதை இன்னும் வடிவ உண்மையாக இருந்து சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம் பண்ணிக்க இன்ன இடத்துல இருக்கிற அது சொல்லுவோம். என்ன பாரத அரசே, பரத கண்டே என்ற மாதிரி நாங்கள் இங்கே அமெரிக்கா கண்டே, கனடா தேசே, மாக்கம்மா நகரே இடமெல்லாம் சொல்லி இந்த இடத்துல இருந்து பிறகு இன்னார் என்று சொல்றது. இன்னாற்ற பௌத்திரன், இன்னாற்ற புத்திரன் ஆகிய இன்னார் என்ன மயில் வாகனம் பௌத்ராய, ராமநாதன் புத்ராய, லம்போதரன் நாமதேசிய, பரணி நட்சத்திர என்ன வடிவா ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது. பக்கத்து வீடுக்காரன் ஒரு லம்போதன் இருப்பார், பக்கத்து தெருவிலே ஒரு லம்போதன் இருப்பார். ஐடென்டிஃபை பண்ணி இன்னாராகிய நான் இன்ன காரணத்துக்காக வியாபார சித்தி பிரீத்தியர்த்தம், வியாபாரம் நல்லா வர்றதுக்காக, நல்லது மாங்கல்ய பிராப்தி சித்தியர்த்தம், நல்ல கல்யாணம் அமைகிறதுக்காக, அல்லது நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துக்காக, அதுக்காக ஐயர் நீட்டு அசோகமா தைரிய விஜய ஆரோக்கிய ஐஸ்வர்ய எல்லா இதுகளும் அதையும் சேர்த்து சொல்றது இருக்கு. எல்லாத்துக்காக நாங்க சொல்றது துரிதக்ஷயத்துவாரன்னு சொல்லுவோம். எங்களுடைய பாவங்கள் துரிதமாக போவதற்காக என்று சொல்லி இந்த பூசையை செய்கிறேன். அதான் அர்ச்சனை. அப்ப என்ன சொல்றோம், அந்த இடம் சொல்லிக்குள்ள இதுல ரெண்டு வரும். ஒன்று அண்டவியல் வரும், எங்களோட அண்ட தொகுதியை பற்றி வரும். அண்டவியல் ஒன்று வரும். அண்டவியல்ல எங்கட அந்த பாரத வருஷே, பரத கண்டே, இந்த பூலோகம் என்றது எங்கட கேலக்சி, பாரத வருஷே என்றது இந்த பூமி, பரத கண்டே என்றது பரதகண்டம், இந்தியன் சப்கான்டினென்ட். நாங்கள் இப்ப இங்கே வந்தபடியாலே அமெரிக்கா கண்டம்.
அமெரிக்கா. அந்த நாளத்துல வேற பேர்ல வேற கண்டங்களாக இருந்தது, விவரங்கள் வித்தியாசமா இருக்குது ஆகமங்கள்ல. அப்ப இப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொல்றது அமெரிக்கா கண்டம். Okay. இந்த தேசம் கனடா தேசம். நான் இருக்கிறது மாக்கம் மாநகரம். அல்லது அது இடத்தை சொல்றது. அடுத்ததாக காலத்தை சொல்றது, என்ன நாள் செய்யறோம்ன்றதை சொல்றது. Okay. என்ன நாள் சொன்னதை கேட்க என்ன சொல்றது, இதுல சொல்லுவோம் ஆதி பிரம்மனே. இப்ப இருக்கிற பிரம்மன் வந்து ஆதி பிரம்மன். அப்ப அதுல சொல்லுவோம் இந்த ஆதி பிரம்மன். அதுல வந்து இப்ப நாங்க என்னன்னு கேட்டா ஸ்வேதபராக கல்பே, ஸ்வேதபராக கல்பத்துல வைபஸ்வத மன்வந்தரே, வைபஸ்வத மன்வந்தர. ஒரு கல்பம் வந்து இத்தனையோ கோடி வருஷம். அதுல ஒரு மன்வந்தரம் வந்து இத்தனை லட்சம். அதுல வந்து ஒரு மன்வந்தரத்துல 76 சதுர்யுகங்கள் வந்து போகும். அதுல இந்த யுகம் இது 28வது சதுர்யுகம். 28வது சதுர்யுகத்துல ஒவ்வொன்றிலையும் சதுர்யுகம் 4 நாளா திருப்பி வரும். அதுல 28வது சதுர்யுகம் அஷ்டாவிம்சதி யுகே. அதுல கலியுகத்துல இப்ப இருக்கிற கலியுகத்துல தொடக்கம் பிரதமே பாகே, தொடக்க காலத்துல தொடக்க காலம். அதுல பிறகு இப்ப இருக்கிற வருஷத்தை சொல்லுவோம் இன்ன சம்பத்சரே. இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் பேர் இருக்குல்ல, அந்த சம்பத்சரே ரெண்டு போட்டு பிறகு அதுல தட்சணாயனமும் உத்தராயணம். இப்ப நாங்க தட்சணாயத்தின் கடைசியில இருக்கிறோம். எங்களுக்கு தைப்பொங்கல்ல உத்தராயணம் வரப்போகுது. தட்சணாயனே. அப்ப அது என்ன காலம்? இப்ப கார்காலம் என்று சொல்றது என்ன, அந்த கார்காலம். அப்ப அதுக்குரிய இந்த ருது இன்ன ருதாவு. பிறகு என்ன மாசம், மார்கசீஷம் மாசே என்று சொல்லுவோம். அல்லது தனுவில சூரியன் தனுர் மாசே என்று சொல்றது இருக்கு நினைக்கிறேன். மார்கசீஷ மாசே மார்கழி மாசம். பிறகு மார்கழி மாசத்துல இப்ப வந்து தேய்பிறை. 2 கிழமை ஒரு மாசத்துலயும் 2 பாதி தேய்பிறை. கிருஷ்ணபக்ஷே தேய்பிறை. தேய்பிறையில இன்றைக்கு திதி பார்க்கணும். நாங்க இன்றைக்கு நாள் சொல்ல நாங்கள் இன்றைக்கு திதி வந்து ஏகாதசி. மற்றது நட்சத்திரம் விசாகம். அப்ப ஏகாதசி திதாவு, மற்றது விசாக நட்சத்திரம். பிறகு என்ன யோகம், என்ன அந்த பர்டிகுலர் டைம் வந்து இப்ப வந்து உதய காலம். காலையில தானே இப்ப உதய காலை. இந்த காலத்துல அவ இந்த காலத்துல இன்ன இடத்துல இன்னாட்ட பௌத்திரன், இன்னாட்ட புத்திரன், இன்னாராகிய யார், இன்ன நட்சத்திர நான் இன்ன காரியத்துக்காக இந்த அர்ச்சனையை செய்கிறேன். இதுதான் சங்கல்பம். அப்ப இது ஒரியன்டேஷனை கொடுக்குது உங்களுக்கு. ஒரியன்டேஷன் எங்களோட கால அளவை பற்றி ஹிந்து டைம் லைன் ஒரு பக்கத்துல வருது. மற்றது ஹிந்து அண்டவியல், எங்களோட அண்டத்தொகுதியை பற்றி ஒரு பக்கத்துல வருது. இந்த கோத்திரம் இதெல்லாம் வருது. இன்ன கோத்திரத்துல இன்னாட்ட பௌத்திரன், இன்னாட்ட புத்திரன், இன்னாட்ட பேரன், இன்னாராகிய யார் என்று வருது. அது அப்ப இது ஒரு அவேர்னஸ், எல்லாத்தையும் பற்றி ஒரு மீட்டல் உண்மையா சொல்லி கொடுத்தா அது நல்லா இருக்கு. அப்ப அர்ச்சனை சுவாமின்ற பேர்ல செய்யறதை விட இப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் ஒன்று வருகுது எல்லாத்த பற்றியும். ஆனா இதை சொல்லி கொடுக்க வேணும். இதை எழுத்துல என்றாலும் எழுதி வச்சிருந்து ஒரு பேப்பர்ல வச்சிருந்து படிக்க கொடுத்து கேட்டு செய்யக்குள்ள செய்யற வைக்கும் பலனா இருக்கும், இதா இருக்கும். மற்றும்படி சுவாமிக்கு நாங்கள் படிச்சுட்டு போகலாம் அல்லது அவர் படிக்க வைக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. அந்த அர்ச்சனையின் நோக்கம் இது. நாங்கள் அதை நேரம் சுருக்கம் கருதி எல்லாரும் வந்து டக்காண்ட உடனே போயிட்டு செய்துட்டு வரது. எல்லாரும் சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை செய்யறது தானே இப்ப. ஆனா முந்தி ஊர்ல வளமை இருக்கு நானெல்லாம் சில நேரங்கள்ல சங்கல்பம் பண்ணி செய்யறது. அப்ப நாங்களே ஐயாட்ட போய் செய்வோம்னா ஐயா ஒரு சின்ன பெட்டியோ கூடியோ தந்துடுவார். பூக்களை பிடிங்க கொண்டு வாங்கொண்டு நாங்கள் பூக்களையும் கொண்டு போறதுக்கிடையில ஐயா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். நாங்க போன பிறகு அவர் தர்ப்ப போட்டு சங்கல்பம் பண்ணி பிறகு சகஸ்ரநாம அர்ச்சனை என்று 1000 நாமம் சொல்லி செய்வார். அப்ப அதுல இது வரும். அப்பவும் எங்களுக்கு இது முழுமையா விளங்கினது இல்லை. பிறகு பிற்பாடு ஒரு படிச்சு நல்லதுன்றது இதுதான் அதனுடைய நன்மை. மற்றது தர்ப்ப போட்டா கருத்து நாங்கள் அந்த சங்கல்பம் செய்யக்குள்ள அந்த இது முடியும் வரைக்கும் நான் வேறு காரியங்கள்ல என்னுடைய மனத்தை என்னுடைய ஆக்ஷன்ஸை செலுத்த மாட்டேன் என்று அதுலயே நிக்கிறீங்க. அதுதான் அந்த சங்கல்பம் என்றது உறுதி செய்தல். காப்பு கட்டுறோன்னு சொல்லுவோமே நாங்கள், அந்த மாதிரி. அவ பெரிய விழாக்கள் என்று சொன்னா காப்பு கட்டுறது, திருமணத்துக்கெல்லாம் காப்பு கட்டுவார்கள்.
காப்பு கட்டுறது திருவிழாக்கள்ல இப்போ அர்ச்சனையர் வந்திருக்கெல்லாம் காப்பு காட்டுவாருன்னா அந்த 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 மெகா பீரியட் ஆஃப் டைம் லைன் வரைக்கும் அதுல இருக்கிறதுக்கு அர்ச்சனைண்டா கொஞ்ச நேரம் அதுக்கு தர்ப்ப போடுறது. உண்மையில நாங்கள் பூஜை செய்யக்கே தர்ப்ப போடணும்ன்றது விதியில இருக்குது. நாங்கள் பெருசா செய்யறது இல்லை, ஆனால் தர்ப்பை பவித்திரம் அணிந்து செய்ய வேணும் இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான், அந்த மனசையும் உடம்பையும் எங்களுடைய கேரும காரியங்களையும் அந்த இடத்துல போக்கஸ் பண்ணி வச்சிருக்கு. நன்றி. உங்களுக்கு உங்களோட பேர பிள்ளை மக பேத்தியா பேருனா? பேத்தி பேத்தி பேத்தியா? ஏன்னா அம்மா என்னோட இருக்கிறா, அவக்கு டேக் கேர் பண்ணைக்குள்ள இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டா. அப்ப மருமகள் தான் வந்தவ. அப்ப அவவும் வீட்டுல சுபா இருக்கிறாங்க ஹெல்ப்புக்கு. 2 பேரும் தான் என்னுடைய வெள்ள அவ எழுப்பி உடுப்பு மாத்தி டேப்பர் மாத்தி அதுகள் செய்யறது. அது செய்யக்குள்ள சில வேலை இவ அங்க தனியா இருந்தபடினால என்னிட்ட கொண்டு வந்தவ. அப்ப மருமகள் செய்தவா இல்ல? வீட்டை சுபாவும் இருக்கிறா, நாங்கள் செய்யறோம். ராத்திரி நேற்று வரைக்குள்ள நாங்கள் இடவொருக்கா செய்தோம். நாங்க நேற்று நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. ஓம் ஓம். உங்களுக்கு உங்களுக்கு எல்லா அம்மாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான். ஓகேம்மா, எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி இருப்போம். ஆமாம்மா. புதிய தொடக்கம். உத்தராயணம் தொடங்குது, சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்குது, உத்தராயணம் தொடங்குது, தட்சிணாயணம் முடியுது. 6 மாசம் ஆடிப்பிறப்புல இருந்து தைப்பொங்கல் வரைக்கும் தட்சிண ஆயணம், தென் திசை பயணம் சூரியனுக்கு. என்ன மாதிரி நீள்வட்டமாத்தானே பூமி சுத்துறது. ஒரு பக்கம் வடமுனை, ஒரு பக்கம் தென்முனை. இப்ப டேர்ன் பண்ற காலம். இங்கிலீஷ் கலண்டர் மற்றது எங்களுடைய வானிலை அவதானத்தின்படி உண்மையில டிசம்பர் 21 டேர்ன் பண்ண தொடங்கிட்டுது. எங்கட பாரம்பரியத்துல அது ஜனவரி இதோட தான் பொருந்தி வரும். எங்கட அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு காஸ்மாலஜி ரீசன் இருக்குது எங்களுக்கு. இது தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் அதுகளை ஓரியன்டேட் பண்ணித்தான் எங்கட காலம் வரும். அப்ப அதுல இந்த காலத்துல இறக்குறது நல்லதோ புண்ணியம்? எது இந்த காலத்துல இருந்தா புண்ணியம் தான். எல்லாவுக்கும் இறக்குறது புண்ணியம் பாபம் இல்ல. சில காலங்களை நாங்கள் நல்லதா சொல்றது என்ன, தட்சிணாயனம் உத்தராயணம். இந்த காலம் நல்லவோ இந்த காலம் கேட்போம் கடவுள். எக்காலமும் நல்ல நாங்கள் போகக்குள்ள நாயன்மாருடைய 63 நாளுடைய குருபூசி எல்லா மாசங்கள்லயும் வருதுதானே. அப்ப என்ன கருத்து? அதோட கருத்து இருக்குது. மகாபாரதத்துல யுத்தம் முடிஞ்ச பிறகு பீஷ்மருக்கு இஷ்ட மரண பிராப்தி இருந்தது. தான் நெச்ச நேரத்துல உயிரை விடலாம். அவர் மரணப்படைக்கையில இருக்கிறார். அவர் உத்தராயணம் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தவர், அது வரைக்கும் காத்திருந்தவர் மகாபாரதத்துல வருது. ஆனவனாலதான் சொல்றது உத்தராயணத்துல இறப்பது சிறப்புண்டு. அவர் காத்து கொண்டதுக்கு காரணம் இருக்கண்டா, யுத்தம் முடிந்தது, ராஜ்யம் மாறுது. அவர் அதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் சரியா விளக்க வேண்டது வரைக்கும் அந்த செய்திகள் எல்லாம் முடிஞ்சு போகும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்தவர். அவற்றை புறப்புண்ட நோக்கம் அஸ்தனாபுர ராஜ்யத்தின் பாதுகாவலர் தானே இவர். அப்ப அந்த ராஜ்யத்துல ஆட்சி மாற்றம் நடக்குது. ஒரு பாட்டி பண்ணி ஆட்சி மாற்றம் நடக்கல அந்த டிரான்சிஷன் எல்லாம் ஸ்மூத்தா போய் எல்லாம் நடக்க வேணும்ன்றதை கண்டு போக வேணும்ன்றதுக்காக அவர் காத்திருந்தார். இல்லாட்டி அவருக்கு அன்பினிஷ் பிசினஸ். போன பிறகு அதைத்தான் ஜோதிச்சு கொண்டிருக்கும் ஆத்மா. பிறகு அந்த ஆத்மா திரும்பி வந்தது. அன்பினிஷ் பிசினஸ் தான் எங்களுடைய கர்மா. அவர் அந்த பினிஷ் பண்ணி போறதுக்காக பார்த்து கொண்டிருந்தார் என்று எடுக்கலாம். மற்றது என்னன்னு சொல்றது, உயிர் போகிற பாதையில உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த ஒளிப்பாதை இறைவனிடம் போற பாதையில உத்தராயண தேவதை, இந்த பிரிசைடிங் டெய்டி ஆஃப் தி உத்தராயணம் வரவேற்குதுன்ட்டு பிரம்மசூத்திரத்துங்கள்ல வேதங்கள்ல இருக்குது. அந்த உயிர் போற பாதை இருக்குது. இந்த போற பாதை, அந்த போற பாதையை சொல்வார்கள் அச்சாதி மார்க்கம் என்று சொல்லுவார்கள். ஒளி மார்க்கத்துல போற உயிரை யார் யார் வரவேற்கணும் என்றதுல அதில் ஒன்று உத்தராயணத்தினுடைய தேவதை வரவேற்கிறது அங்க இருக்குது. அதையும் வச்சு சொல்லுவார்கள். அது இந்த காலத்தை சொல்வதில்லை, அவர் அந்த பாதையில் போவதைத்தான் சொல்லுகிறது. உத்தராயணம் என்றதும் சொல்லுவார். நன்றி. நாங்கள் வியாழக்கிழமை சந்திப்போம். சிவா.